வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்ததால் பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதை பண பிரதிபலிப்பாக குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்ததால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நன்மை பல செய்யக்கூடிய விஷயமாக சூரிய பகவானும் 3ஆம் இடத்தில் அமர்ந்ததால் முயற்சிகள் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் வெற்றிகளை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாட்களை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். அவர் குழந்தைகள் விஷயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய படிப்பிலே எண்ணங்களில் நிறைய ஓட்டங்கள் வர வேண்டும் என்ற புஷ் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும். அதனால் அவங்களோட கொஞ்சம் கரெக்டாக போய் அவங்கள எந்தெந்த பாதைகளுக்கு அவங்கள கரெக்டாக இட்டு செல்ல வேண்டுமோ அங்கே கரெக்டாக கூட்டிகிட்டு போக வேண்டியது உங்கள் கடமை. அதை செய்யுங்கள். தேவையற்ற எண்ணங்க ஓட்டங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துவிடும். கணவன் மனைவி அந்யோன்யத்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். தொழிலிலே வேலை மாற்றங்கள் அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுவதனாலே இதை பற்றின எண்ணங்களை கொஞ்சம் நிறையா பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமையும். இடமாற்றங்களும் இடப்பெயர்ச்சிகளும் லாபத்தை பெற்று தருவதாக அமைவதனாலே அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம். தொழிலிலே முன்னேற்றம் உண்டாகும். இந்த வாரத்திலே ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கடமையாக மனதில் கொண்டு செய்யுங்கள். சாயங்கால வேளையில் நெய் தீபம், மோட்ச தீபம் சுவாமி கோவிலில் போய் போடலாம். இல்லைனா வீட்டிலே கூட போட்டு அவர்களை வணங்குங்கள். உங்களுக்கு வாழ்விலே சுபிட்சம் நலமும் தொடர்ந்து வரட்டும். வாழ்க வளத்துடன்.